நீங்கள் நலமா? நலமாக இருக்கிறோம். நீ ஒருவன் தான் எங்களை அன்போடு நலம் விசாரிக்கிறாய். நீங்கள் சாப்பிட்டீர்களா? நீங்கள் இருவரும் சென்று சாப்பிட்டு விட்டு வாருங்கள். அதுவரையில் நான் இங்கு காவலுக்கு இருக்கிறேன். நல்லது. வாக்களிக்கிறேன். உன்னுடைய கேள்விக்கான பதிலை நான் அவசியம் தருவேன். நிச்சயமாக என்னுடைய ராமர் என்னை சந்திப்பார். நான் தவறாக சொல்லவும் இல்லை, உன்னிடம் பொய்யும் கூறவில்லை. அவர் உன்னை சந்திக்க முடியாது என்று சொன்னதுதான் உண்மை. அவர் அழைக்கவில்லை. அனுமன், உன் பிரபுவே உன்னை அழைக்கும் வரையில் உன்னுடைய பிடிவாதத்தில் நீ உறுதியாக இரு. அவர் மீது வைத்துள்ள பக்தியில் நீ கரைந்து விடாதே. அனுமன், பிரபுவின் குரலேதான். அனுமன், இது நான் அவர் ஏன் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அதனால் வரக்கூடிய குழப்பம் தான் இது. நான் முன்பே சொன்னேன் அல்லவா, இவன் மாயம் தெரிந்த வானரன். நம்ப மாட்டேன். நீர் கொடுத்தது தோல்வி அடைந்ததே கிடையாது. இல்லை, பக்தியின் சக்தி இருந்தால் நடக்காததையும் நடத்தி காட்டிவிட முடியும். எவன் சதி திட்டம் தீட்டினாலும் அதை தோற்கடித்து விட முடியும். இந்த மருந்தின் தாக்கம் என்னை ஒன்றும் செய்யாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நான் அனைத்து தேவர்களிடம் வசி பெற்றவன். அந்த நான்முகனும் தேவர்களும் எனக்கு வரம் வழங்கிக்கிறார்கள். இவ்வளவு ஏன் ஆலகால நஞ்சும் கூட என்னை எதுவும் செய்யாது. எல்லோரும் என்ன நினைத்து விட்டீர்கள்? பிரபுவை போல் பேசினால் என்னை எளிதாக ஏமாற்றி விட முடியுமா? என்னுடைய பக்தியை ஏளனம் செய்கிறீர்களா? இப்பொழுது கூட நான் தான் உங்களை முட்டாளாக்கி இருக்கிறேன். என் இறைவனின் உருவம் மட்டுமல்ல, அவர் குரலும் என் மனதில் நன்கு பதிந்துள்ளது. ஏனென்றால் என் பிரபு நுமனை வாயால் மட்டுமல்ல மனதாலும் அழைத்திடுவார். என் பிரபுவின் குரலில் பேசி அழைத்து வந்ததால் உங்களை மன்னிக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த நஞ்சை பற்றி பேசியதும் எனக்கு புரிந்து விட்டது. உங்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள தயங்கியது போல் இங்கு வந்தேன். முதலில் அயோத்தியில் உள்ள எல்லோரையும் வீணமாக்கினாய். இந்த முறை இந்த அனுமன் சிக்கிக் கொண்டார். நீங்களும் உங்கள் மகனும் அயோத்திக்கு செய்த துரோகத்திற்கு உங்களை நான் தண்டிக்க கூடாதென்றால் அந்த நஞ்சினுடைய மாற்று மருந்தை தாருங்கள். எங்கு வந்து யாரிடம் எதை கேட்கிறாய்? அந்த மாற்று மருந்து உனக்கு கிடைத்தாலும் எடுத்துக்கொண்டு உன்னால் இங்கிருந்து செல்ல முடியாது. இந்த தாடகையின் சக்தி அயோத்தியில் நிலவி வரும் கொடிய நோயை காட்டிலும் அதிசக்தி வாய்ந்தது. இப்பொழுது காட்டு உன் பக்தியின் சக்தி, முட்டாள் வானரனே. அந்த மாற்று மருந்து எடுத்துக்கொண்டு இங்கிருந்து சென்று விடு. மாயம் தெரிந்த வானரனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அக்கா, என்ன நடந்தாலும் நம் ராமனின் நம்பிக்கை குறையவே இல்லை. அவனிடம் உள்ள நம்பிக்கையின் ஒளி என் மனதில் இருக்கும் இருளை கூட போக்குகிறது. கைகேயி, எங்கே செல்கிறாய்? சரையோ நதியில் இறங்க போகிறேன். என்ன முயற்சித்தாலும் அயோத்தியில் உள்ளவர்களை காப்பாற்ற முடியாது. உனக்கும் உன்னுடைய பிள்ளைக்கும் சொன்னால் தெரியாதா? செயலில் காட்டினால் தான் புரிந்து கொள்வீர்களா? வேண்டாம், என்னை எதுவும் செய்து விடாதே. இதற்கு மேல் என்னால் உன்னுடன் சண்டையிட முடியாது. என்னை மன்னித்து விடு அனுமன். உன்
உன்னை பற்றி தெரிந்து கொள்ளாது நான் மிகவும் தவறு செய்து விட்டேன். அவன் தான் நஞ்சை உருவாக்கினான். நான் அரசு மருத்துவர் பல்குவின் ஒரே வாரிசு. அவன் தான் என்னையும் என் மகனையும் இந்த வலையில் சிக்க வைத்தான். எங்களுக்குள் பழி உணர்வை தூண்டிவிட்டவன் அவன்தான். அனைத்து திட்டத்திற்கும் இவன் தான் காரணம். ஒரு தாயாக இருந்து கொண்டு நான் இதையெல்லாம் செய்வேனா? நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடியவள் கிடையாது. நம்பாதே அனுமன், இவள் கூறுவது அனைத்தும் பொய்தான். நடிக்கிறாள் இவள். பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எப்பொழுதோ வாங்கியிருப்பேன். இவள்தான் என்னை தூண்டிவிட்டு கொடுமைக்காரனாக்கினாள். அயோத்தியை அடியோடு அழிப்பதற்கு என்னிடமிருந்து மருந்தை பெற்றாள். ஆம், எனக்குள் பழிவாங்கும் எண்ணம் இருந்தது உண்மைதான். இது ஏன் உருவானது? தந்தையின் மரணத்திற்கு முன்னால் அயோத்தியை பழிவாங்க வேண்டும் என்று என்னிடம் சத்தியம் பெற்றார். ஆனாலும் எனக்குள் அப்படி ஒரு எண்ணம் வரவில்லை. இவருடைய கோபத்திற்கு ஏன் மக்களின் உயிர் போக வேண்டும் என்று நினைத்தேன். என்றால் நானும் மருத்துவன். இந்த தாடகையின் தூண்டுதலுக்கு உட்படுத்தப்பட்டுதான் நான் என்னுடைய மருத்துவ தர்மத்திலிருந்து மீற வேண்டியதாயிற்று. என் உள்ளத்தை கல்லாக்கி கொண்டு அந்த கொடிய நஞ்சை செய்து கொடுத்தேன். ஆருயிர் காக்க அனுமந்தா மருத்துவரே, இவர்தான் பல்குவின் மகன். இவரிடத்தில் மாற்று மருந்துள்ளது. அற்புதம், பாருங்கள். நான் செய்த தவறையும் புரிய வைத்ததோடு மன்னித்தும் விட்டார்கள். உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு வாக்களிக்கிறேன். என் வாழ்நாளில் நான் எதை செய்தாலும் அதில் அயோத்தியின் வளர்ச்சியும் நலனும் இருக்கும் என்று உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன். எங்கள் வருங்கால மன்னர்களை மன்னித்து விட்டதால் அயோத்தி மக்களான நாங்கள் மன்னிக்கிறோம். வாழ்க ராமர்! லக்குவனா, அனுமனிடம் கூறு. இன்றைய நாள் நிறைவடைவதற்கு முன்னால் நான் அவனிடம் அவன் அம்மாவை அழைத்து வருவதற்கான வழியை கூறுவேன் என்று சொல். அவனால் இருக்க முடியும் என்றால் சூரியன் மறையும் வரை இருக்க சொல். என்னாயிற்று அக்கா? தங்களுடைய முகம் திடீரென்று வாடிவிட்டது. சுமித்ரா, இன்று முதல் முறையாக ராமனின் முகத்தில் கோபத்தை காண்கிறேன். கோபத்தின் வேகத்தில் அவன் ஏதேனும் தவறான முடிவை எடுத்துவிடக்கூடாது. இளவரசர் ஏன் கதவை மூடுகிறார்? சில நாட்களாகவே மனம் வேதனையாக இருக்கிறது. நிம்மதியை இழந்து அலைந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனக்குழப்பத்திற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. அதை பற்றி தெரிந்து கொள்ளவே உங்களிடம் வந்தேன். நீங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். அனுமனுடைய கேள்விக்கு எனக்கு பதில் தெரிய வேண்டும். தாங்கள் கருணை உள்ளம் கொண்டவராயிற்றே, எப்பொழுது உங்கள் உள்ளம் கரையும்? ஏன் இவ்வளவு சோதனை அவனுக்கு? தாம் என்னையே எடுத்துக் கொள்ளுங்களேன். எவராவது என்னிடத்தில் அம்மாவை பிரிந்து இரு என்று சொன்னார், சத்தியமாக என்னால் இருக்க முடியாது. ஆனால் அனுமன் என்னை போல் கிடையாது. அவனுடைய அம்மாவை அடைவதற்காக எண்ணிலடங்கா இன்னல்களை எதிர்த்து போராடினான். என்ன நம்பிக்கையோ தெரியாது. என்னை காண்பதற்காக அயோத்திக்கு வந்தான். அதற்கும் அவன் எவ்வளவோ போராடி இருப்பான். இறுதியில் என்னை எப்படியோ பார்க்க வந்து விட்டான். என்னுடைய வழிகாட்டுதலை பெறுவதற்காக நான் தெரியாமல் கேட்கிறேன். அவன் என்ன தவறு செய்தான்? அவனை எதற்காக தாம் இவ்வளவு சோதிக்கிறீர்கள்? அதுதான் எனக்கு புரியவில்லை. ஒருவேளை இவை அனைத்தும் அவன் செய்த பாவத்தின் பலனா? பெரியவர்கள் கூறுவார்கள் அனைத்தையும் கடவுள் தான் தீர்மானிப்பார் என்று. அது நிஜமென்றால் அவனையும் அவன் அம்மாவையும் பிரிக்காது இருந்திருக்கலாம். இல்லை என்றால் அனுமனுக்கு என் மீது நம்பிக்கையாவது வராமல் இருந்திருக்கலாம். நான் இறைவனே கிடையாது. அப்படி இருந்து அவனுடைய பார்வையில் நான் இறைவனாக தெரிகிறேன். இன்று மாலை சூரியன் மறைவதற்கு முன்னால் அவன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் நான் அனுமனுக்கு கொடுத்த வாக்கை
காப்பாற்ற இயலாது. அதற்கு பதிலாக அவன் வழியை நான் எனதாக்கிக் கொள்வேன். நிரந்தரமாக என் அம்மாக்களை விட்டு விலகி சென்று விடுவேன். என் அயோத்தியையும் தியாகம் செய்து விடுவேன். என்ன செய்வதென்று நீங்கள் முடிவெடுங்கள். ராமன் எப்பொழுதும் இப்படி நடந்து கொள்ள மாட்டான். எதற்காக எல்லோருடைய உள்ளத்தையும் புண்படுத்துகிறாய்? ராமா, நீ செய்வது சரியே அல்ல. உன்னுடைய இந்த பிடிவாதத்தை இந்த நிமிடத்தோடு விட்டுவிடு. கதவை திறந்து விடு. அனுமனியும் அவன் அம்மாவை இருக்க வேண்டும் என்று நீ வழி தவறி சென்று விடாதே. கதவை திற என்று சொல்கிறேன். கதவை திற ராமா. அம்மா, உங்கள் மகன் அவனுடைய உடையை தான் மாற்றி இருக்கிறான். அதே நேரம் நான் சபதம் மேற்கொண்டே இருக்கிறேன். சூரியன் மறைவதற்குள் அனுமனும் அவன் அம்மாவும் சேர்க்க வழி தெரியவில்லை என்றால் உங்கள் மகன் ராமன் அவன் அயோத்தியை விட்டு சென்று விடுவான். என்ன உளறுகிறாய் ராமா? அயோத்தியை விட்டு சென்று விடுவாயா? உன் அம்மாக்களை விட்டு செல்வாயா? அயோத்தியின் மக்களை விட்டு செல்வாயா? வேண்டாம் ராமா, நீ இவ்வாறு செய்வதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அம்மா, நாம் வணங்கும் திருமாலை சாட்சியாக வைத்து இந்த சபதத்தை மேற்கொண்டேன். நம் ரகுகுலத்தின் வழக்கத்திற்கு எந்த களங்கமும் ஏற்பட விட மாட்டேன். உயிரையே இழந்தாலும் கொடுத்த வாக்கை காக்க வேண்டும். அனுமனுக்கு நான் கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றியே தீர்வேன். எனக்கு தெரியும் அம்மா, இந்த முடிவால் உங்கள் அனைவரின் மனமும் வேதனை அடையும் என்று. எல்லோரிடத்திலும் இதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். திருமால் அவதாரத்தின் சபதம் இந்த உலகையே கலங்க வைத்து விடும் போல் உள்ளது. பூமியில் அநீதியை அழித்த நீதியை நிலைநாட்டுவதற்காக திருமால் ராம அவதாரத்தை எடுத்தாரோ என்று அந்த அவதாரத்திற்கே சோதனை காலம் தொடங்கிவிட்டது. இந்த நிலையை பார்த்தால் உலகில் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற நம்பிக்கையை அழிந்துவிடும். மற்றொரு புறம் கோசலையின் கண்ணீர் சரையு நதியில் பெருக்கெடுத்து ஓடலாம்.